ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருக்கு. இதை மஸ்ட் எல்லோரும் நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஏர் ட்ராப் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும். ஸோ மஸ்ட் எல்லாருமே இந்த அப்டேட்டை பண்ணிவிடுங்க. இந்த பபுள் ரேஞ்சர் கேம் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இது எல்லாரும் சீக்கிரமாக பண்ணிக்கிங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 5 days 10 days இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து பண்ணிக்கிங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 மில்லியன் டோக்கன் வச்சுருப்பீங்க. ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன். ஸோ அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா அதிக ப்ராஃபிட், கம்மியாக வச்சுருந்தீங்க கம்மி ப்ராஃபிட் தான் கைஸ் கான்செப்ட்டு. ஸோ வந்து இந்த மற்ற ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். புது யூசர்ஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கேமில் நீங்கள் ஜாயின் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கிறது கஷ்டம். பட் மற்றபடி சோஷியல் டாஸ்க் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ கேம் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அந்த ப்ராசஸ் லிங்க் வந்து நான் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஓல்டு கேம் லிங்க் சொல்லிட்டு வீடியோ லிங்க் சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மற்ற ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன், அந்த போஸ்ட்லையும் வந்து கொடுத்துருப்பேன். டச் பண்ணி காப்பி பண்ணி மிஸ்ஸஸ் ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை ப்ரோ நான் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கங்க. பட் மிஸ்ஸஸ் ப்ரௌசர்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. ஓகேங்களா? ஸோ உள்ளே பண்ண இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ வந்து கனெக்ட் வித் எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து ஐ எம் நாட் ரோபோட் பட்டனை டச் பண்ணி கனெக்ட் வித் எக்ஸ் கொடுங்க. ஸோ உங்கள் ட்விட்டருக்கு வந்து பர்மிஷன் கூட்டு போகும் இதே போல் அத்தரைஸ் பண்ண சொல்கிறதுக்கு. ஸோ அத்தரைஸ் ஆப் கொடுத்துக்குங்க. உள்ளே போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணுவீங்க இல்லையா? ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கேம் லாகின் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து கேமே லாகின் பண்ணலன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க. பட் கேம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணி உள்ளே போய்க்குங்க கேமுக்குள்ளே. ஸோ ஆக மொத்தத்தில் கேமில் நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே டிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இதே போல் வந்துடும். ஸோ மேலே வந்து இதே போல் சோசியல் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் 3 ஆப்ஷன் இருக்கும். பபுள் பாயிண்ட், சோசியல் பாயிண்ட், இமேஜினரி பாஸ்ன்னு இருக்கும். இப்போ பபுள் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணுறது கைஸ். அந்த இப்போ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம கேம் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அதான் பபுள் பாயிண்ட்ஸ். அதை டச் பண்ணுங்கள் எல்லோரும். டச் பண்ணி உள்ளே போனால் இதே போல் கனெக்ட் இருக்கும். இந்த கனெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேம் வச்சிருப்பீங்க இன்ஸ்டால் பண்ணி தான். ஸோ கேமே ஓப்பன் பண்ணிக்கிங்க கேமே. ஸோ ஓப்பன் பண்ணால் இதே போல் ஒரு டெமோ கொண்டு இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் லிங்க் இமேஜினரி ஒன்ஸ் அக்கௌண்ட் இருக்கா? அந்த லிங்க் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கீழே வந்து கூகுளோ மிஸ்ஸஸ் ப்ரௌசரோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்ஸ் வரும். நீங்கள் எதில் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதிலே டச் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. இதே போல் அத்தரைஸ்ன்னு சொல்லி கேட்கும். ஸோ கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு இதே போல் அக்கௌண்ட் லிங்க் வித் சக்ஸஸ் சொல்லி வந்துடும். ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே லிங்க் இருந்துச்சு, இப்போ அன்லிங்க் மாறிடுச்சா? நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுற ப்ரௌசருக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பபுள் பாயிண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அது ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, அதே மேலே போங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு மேலே போனீங்க அப்படின்னா வந்து இப்போ பபுள் பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சிருக்க வந்து அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியாச்சு இந்த வெப்சைட் கூட. அவ்வளோ தான் ப்ராசஸ் ஃபினிஷ்டு. இப்போ வந்து இப்படி சோஷியல் டாஸ்கில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து இப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதையுமே பண்ணி வைங்க. மேபி உங்களுக்கு டோக்கன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, பபுள் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இதுவுமே பண்ணி வைங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக இன்னும் ஏர் ட்ராப் கிடைக்க பாசிபிள் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த பபுள் பாயிண்ட் டச் பண்ணி சோஷியல் பாயிண்ட்ஸ் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள். டச் பண்ணுறேன். ஸோ உள்ளே போயிட்டேன். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்கலாம். ஸோ ரெஃபர் ஆப்ஷன் ஆல்சோ இருக்குது. சப்போஸ் ரெஃபர் பண்ணுற பீப்புள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இன்னும் ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸோ வந்தீங்கன்னா இதே போல் வந்து ரொம்ப சிம்பிள் தான் கேஸ். இது ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் இல்லை. இதே போல் ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்கள், ரீட்வீட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதை போல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70,000 பாயிண்ட் வரைக்கும் இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதையும் டக்குன்னு பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஒர்க், அவ்வளோதான். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கோ டு ட்வீட்னு இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்களேன். ப்ரெஸ் பண்ண திரும்பவும் கோ டு ட்வீட்னு இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போங்க. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். லைக் பட்டன் இருக்கா? லைக்கை பண்ணி விட்டுருங்க. ஏரோ மார்க் மேலே கீழே இருக்கா? அதை டச் பண்ணால் ரீபோஸ்ட் இருக்கும். ரீபோஸ்ட்டும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அதையும் டச் பண்ணிவிட்டு குட் ப்ராஜெக்ட் இதே போல் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு நீங்கள் பேக் வாங்க. ஓகேங்களா? ஸோ பேக் வந்தீங்கன்னா கலெக்ட் ரிவார்டுன்னு இருக்கும். ஸோ கலெக்ட் ரிவார்டை ப்ரெஸ் பண்ணி இதே போல் வந்து பாயிண்ட்ஸ் வந்து 1500 பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ பேக் டு டேஷ்போர்ட் கொடுங்க. இல்லை இண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்போ ஒரு டாஸ்க் போயிட்டுருக்கு. ஒரு 5 days தான் டைம் இருக்குது. 5 days 16 hours டைம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 பாயிண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுவும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. டச் பண்ணி உள்ளே போங்க. இந்த இடத்துல என்டர் தி கோடுன்னு இருக்கா? அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இதே தான், பென் டிஜிஇ இந்த கோடு தான். ஓகேங்களா? நான் வேணால் அந்த போஸ்ட்லேயே வேணால் தரேன், அதை பார்த்துக்குங்க. ஸோ அதை கொடுத்துட்டு கீழே கிளைம் கோட் சொல்லி கொடுத்தீங்கன்னா 30,000 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக வந்து கிளைம் ஆகிடுது. ஸோ டக்குன்னு வந்து இதையும் வந்து பண்ணிக்கோங்க 5 daysக்குள்ளே. ஸோ பேக் டு டேஷ்போர்ட் கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்கலாம். நம்ம கிளைம் பண்ண பாயிண்ட்ஸு நம்ம மேலே போய் செக் பண்ணதான் செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிட்டு திரும்ப கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் டாஸ்க் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அந்த இமேஜினரி ஒன்று கோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. உள்ளே போங்க. ஃபாலோ பட்டன் இருக்கும். ஃபாலோ பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்தீங்க அப்படின்னா கோ பக்கத்தில் கிளைம்னு இருக்கும். கோ மெனு இருந்துச்சு, இப்போ கிளைம்னு இருக்குது. இந்த கிளைம் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 2000 சோஷியல் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். கீழே என்ன இருக்குது? திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கெட் பபுள் காயின் ஆன் எக்ஸ்ன்னு இருக்கா? இந்த ட்விட்டரை கொண்டு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க.
ரொம்ப சிம்பிள். கோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உள்ளே போங்க, ஃபாலோ பண்ணுங்கள், பேக் வாங்க. கோங்கிறது கிளைமாக மாறிடும். கிளைம் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும். இதுதான் ரொம்ப சிம்பிள். இதே போல் எதெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ ஃபாலோ பண்ணி அந்த பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து உங்களோட நேமை வந்து பப்பில் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த டாஸ்க் மட்டும் பண்ண வேணாம். எதனால சொல்கிறேன்னா நம்ம நினச்சோம் ஒரு ஏர் ட்ராப் நேம் முன்னாடி ஆட் பண்ணும்போது நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இந்த டாஸ்க்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ என்ன டாஸ்க்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போட சொல்கிறாங்க. கோ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி ட்வீட்குள்ளே கூட்டு போயிடும். இதே போல் போஸ்ட் அவங்க ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ஜஸ்ட் நம்ம போஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் வாங்க, அதையும் கிளைம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10,000 பாயிண்ட் ஒரு டாஸ்க் இருக்குது. அது என்ன டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைக்கு, ஷேரு, கமெண்ட். ஸோ கோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அது அந்த போஸ்ட் கூட்டு போயிடும். லைக் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போய்ட்டு ஹாய் சூப்பர் ப்ராஜெக்ட் இதே போல் போட்டு விட்டுட்டு பேக் வாங்க, அதையும் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதே போல் ரொம்ப சிம்பிளாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 டாஸ்க் இருக்குது. டவுன்லோட் தி பப்புள் ரேஞ்சர் மொபைல் கேம். எல்லோரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. கோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், திரும்ப பேக் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாஸ்க் இருக்குது. அந்த டேக் பண்ண சொல்கிறாங்க. கோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், போஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க, அதுவும் கிளைம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே லாக்கடு இருக்குது. திரும்ப இதெல்லாம் அன்லாக் ஆகுது. நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம இந்த பரம் பாயிண்ட்ஸ் பண்ணுறோம்ல, அதே போல் இதுலையும் கிளைம் பண்ணிக்கோங்க. இது வித்ரா கம்மிங் சூன் கைஸ், சீக்கிரமே வித்ரா வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஸோ மேலே போய்ட்டு உங்கள் பாயிண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க, டோட்டல் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ தான் கைஸ் கான்செப்ட். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருமே இந்த கேம் ப்ளே பண்ணுற பீப்புள்ஸ் எல்லோரும் மஸ்ட்டு லிங்க் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்டை. லிங்க் பண்ணிவிட்டு சோஷியல் டாஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து இதே போல் பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற அப்டேட்ஸ்லாம் குரூப்பில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதுக்கப்புறம். ஸோ ஓகேங்களா? எப்படி வந்து ஏர் ட்ராப் வந்த பிறகு எப்படி கிளைம் பண்ணுறது, எப்படி வந்து செல் பண்ணி 5,000 வித்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாஸ்க் மட்டும் இப்போதைக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?